வணக்கம் நண்பர்களே. இதில முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க டயட் எல்லாம் போடுறீங்க. இதில புரோட்டீன் எல்லாம் டெஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். என்னோட சீனியர் தான் அவரு. தேங்க் யூ சார். நீங்க ஒரு ஐ ஓப்பனரா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க. சார் ஃபர்ஸ்ட்டு இத இத வந்து என்னடா நீங்க என்னோட சீனியரா இருக்கீங்க. நான் வந்து இத வந்து எப்படி இத சொல்லப் போறேன் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு பேசிக் ஐடியா சார். இப்போ ஒரு உதாரணம் பிளான்ட் புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, பிளான்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல் வால்ஸ் அண்ட் செல் கன்டென்ட். செல் வாலில் வந்து ஃபைபர் இருக்குது சார். செல் கண்டென்ட்டில் வந்து உள்ள ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது சார். அதுக்கான ஒரு உதாரணம் தான் சார் வேர்க்கடலை. வேர்க்கடலை, தேங்காய் இதெல்லாம் ஒன்று போல ஒரு பொருள் தான். வேர்க்கடலையில் நல்ல ரிச் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அதை நன்கு புரிஞ்சவர்கள் தான் ஸ்னிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சாக்லேட்டில் ப்ரோட்டீன் பார், த எனர்ஜி பார் அப்படின்னு போடுறாங்க. அந்த ஸ்னிக்கர்ஸில் இருக்கிற எதுக்கு உதாரணங்கள் சொல்லாமல் புரியாது இல்லையா சார்? இப்போது நம்மளோட அபிப்பிராயம் என்ன? இது நீங்கள் கேட்குறதால நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்போ நம்மளோட அபிப்பிராயம் என்ன? ப்ரோட்டீன் அப்படின்னா சிக்கன் பிரெஸ்ட், மட்டன் இல்லை அப்படி கிடையாது. வெஜிடேரியன்லேயே நிறைய விஷயம் இருக்குது. ஏன் பன்னீர் சாப்பிட்லாமே அப்படி சாப்பிட்றது அவங்க விருப்பம். சாப்பிட்லன்னா தவறு கிடையாது. நான் சில உதாரணங்களோட வரேன். இப்போ வந்து இந்த இந்த இப்போ உதாரணம் இந்த வேர்க்கடலையும் சரி, இந்த நட்ஸும் சரி, இந்த நிறைய இந்த லெமன் கிராஸ் ஆயில் சொல்கிறோம். கிராஸ்லேருந்து ஆயில் எடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு 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 வெஜிடபிளில் எல்லாமே கண்டென்ட் இருக்குது. அது போதுமானது. இதுக்கான உதாரணம் தான் ஜோகோவிச். ஜோகோவிச்ங்கிறவர் நீங்கள் ஒரு பீங் அன் ஆக்டிவ் பர்சன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர். அவர் வந்து ஒரு வீகன்னா விராட் கோலியும் வீகன் சொல்லுவாங்க. வீகனோட அர்த்தம் என்னென்னா அவர்கள் மாமிசத்தில், அதாவது அனிமல் பேஸ்டு எந்த ஒரு பொருளும் சாப்பிட்றதில்ல, இன்க்ளூடிங் மில்க். அப்போது ஏன்னா ஒருத்தர் நேற்று கூட மில்க் சாப்பிடலாம், கால்சியம் எப்படி வரும்? யார் சொன்னால் மில்க் கால்சியமில் தான் வருதுன்னு? எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்குது. அது இந்த உடம்பு சரி. இப்போ உங்களோட அடிப்படை கேள்விக்கு வரேன். ப்ரோட்டீன் சாப்பிட்டா உடம்புல ப்ரோட்டீன் சேர்ந்துடணும்னா அப்போ இவ்வளோ கறி திங்கிறாங்க, ஏன் அவனுக்கு வயிறு வளருது? நல்லா யோசிச்சு பாருங்கள். உடம்புல ப்ரோட்டீன் வளரணும்னா எக்ஸசைஸால் மட்டும்தான் முடியும். எக்ஸசைஸ் அது ஜிம்மில் போயும் செய்கிறாங்க. அது செயற்கையானது. இயற்கையானது தன் வேலைகளை தான் செய்வது. உதாரணம், வீட்டை பெருக்குவது, கழுவது, துணி துவைப்பது, காய போடுவது, உணர்த்துவது. உண்மையாகவே துணி துவைக்கிறத விட ஒரு பெரிய எக்ஸசைஸ் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அருமையான எக்ஸசைஸ். அழுக்கு துணியை முதல்ல ஊற வைக்கணும். அந்த ஊற வச்ச துணியை ப்ருஷு போட்டு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை அலசணும். அதுக்கப்புறம் அதை பிழியணும். அதுக்கப்புறம் அதை காய வைக்கணும். உணர்ந்த துணிகளை திரும்ப எடுத்து செல்ஃபில் வைக்கணும். இது மட்டும் இல்லாமல் இது டெய்லி ப்ராசஸ் இருக்கும். இதுக்கு ஏறத்தாழ ஒரு 40 நிமிடங்கள்லேருந்து 1 மணி நேரம் கூட தேவைப்படலாம். வீட்டில் வேலை செஞ்சாலே நம்ம போதுமானது. நல்ல எக்ஸசைஸ் ஆகும். நம்மளோட வீடை நம்ம பெருக்கலாம், துடைக்கலாம். ஜிம்மில் போய் பணம் கட்டிட்டு நம்மளை அடி உதன் பண்ணுறாங்க. அதை பண்ணு, இதை பண்ணு, அப்புறம் அதில் மோட்டிவேஷன் சாங்ஸை போட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிடுறாங்க. ஆக இதில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ப்ரோட்டீன் டெவலப் ஆகணும்னா எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ணோம். அப்போ உடம்புல நம்ம ப்ரோட்டீன் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ப்ளூரிபொட்டன்சி அப்படிங்கிறது. உடனே நான் சொன்னால் எல்லாமே இருக்குது, இது இவர் வந்து சித்தாந்தத்தை சொல்கிறாரு, இவர் வந்து ஏதோ பார்த்துட்டு வளர்றாரு, அப்படி கிடையாது. அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுது? ப்ளூரிபொட்டன்சி அப்படின்னா என்னென்னா, இந்த உடலில் என்ன தேவையோ நம்ம உடம்புல சில செல்களாக இருக்கும். அந்த செல் வந்து கிட்னியில் செல்ஸ் தேவைப்படுது, அது நெஃப்ரான்ஸாக மாற்றிக்கும். சில செல்கள் தேவைப்படுதுன்னா அது ராட்ஸ் அண்ட் கோன்ஸாக கண்ணுக்கு மாற்றிக்கும். பிரெயினுக்கு தேவைன்னா நியூரான்ஸாக மாற்றிக்கும். அதை தன்னை மாற்றிக்கொள்கிற சக்தி இருக்குது. எரிபொருள் நீங்கள் கொடுத்தால் மட்டும் போதும். அது நல்ல எரிபொருளாக இருக்கணும். நல்ல எரிபொருள் அப்படிங்கிறதுக்கு என்ன 4 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா, ஒன்று, அது பிளான்ட் பேஸ்டாக இருந்தால் அது ரொம்ப நல்லது. அது லிவிங்காக இருக்கணும். அது வாட்டராக இருக்கணும். அது ஹோல்சமாக இருக்கணும். அது ஈரம் இருக்கணும். பாட்டிலே வருதே, ஈரம் விழுந்தாலே எல்லாம் துளிர்க்கிறது. வானின்று உலகம் வழங்கி வருதால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. இந்த உலகத்தில் மழை பெய்யாவிட்டால், ஈரம் இல்லாவிட்டால் உலகம்ல உயிர் ஜனிக்காது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆக இப்போ இதில் சொல்லப்படுற கேள்வி என்னென்னா, புரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு பிம்ப மாயை. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாமிசத்தில் இருக்குது, தால் இருக்குது. தால் ஆக்சுவலாக நிறைய கார்போஹைட்ரேட் தாங்க இருக்குது. பயிறு பருப்பு வகைகளில் நிறைய மாவு தான் இருக்குது, தவிர புரோட்டீன் அதில் இருக்கிறது ரொம்ப குறைவு. நீங்கள் அப்படி தேர்ந்தெடுத்தெல்லாம் சாப்பிட தேவையில்லைங்க. நான் நல்லா பாருங்கள், இந்த பீஃப் கடையில் மாட்டுக்கறி தொங்கிட்டு இருக்கிறோம். மாட்டுக்கறி தொங்குற இடத்துல பக்கத்தில் ஒருத்தர் இப்படி நின்றுக்கிட்டு இருப்பார், எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. அவங்களோட அபிப்பிராயம் என்னென்னா, மாட்டுக்கறி சாப்பிட்டாக்கா நல்ல கறி வளரும். அந்த அவ்வளோ கறி வளர்த்த மாடு என்ன திங்குதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அது பிள்ளை தாங்க திங்குது. பிள்ளை திங்குது, ஒரு நேரமும் உட்கார்றது இல்லை, அது நடந்துக்கிட்டே இருக்குது. மாடோட அமைப்பு அதுதான்.
அதனால் இவ்வளோ பிள்ளை சாப்பிட்டு என்னப்பா அதெல்லாம் ஸ்லிம்மாக இருக்குது. ஸ்லிம்மாக இருக்கிற மாட்டுக்கு கறி இருக்காது, பரவாயில்லையா? அது தன்னுடைய கறி எப்படி அவ்வளோ மசில்ஸ் டெவலப் பண்ணுதா, நடந்து 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 தேவைப்பட்டா ஓடி தன்னுடைய வேலைகள் எல்லாமே தான் செய்து கொள்கிறது. ஸோ இந்த கிளி கிடச்சா பாய்சன் அங்கிள் அப்படின்னு கேட்பாரு ஒரு படத்தில். அது மாதிரி புரோட்டீன் சாப்பிட்டா புரோட்டீன் வந்துடும்னா, அப்போது ஆட்டுக்கறியில் போய் மூளை சாப்பிட்டா இந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு மூளை வந்துடுமா? ரொம்ப டேஞ்சராக கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க, ஒரு நார்மலான விஷயந்தான். அப்போது ஃபேட் சாப்பிட்டா ஃபேட்ஸ் ஆகிடுமா? அப்படி கிடையாது. இப்போ சிங்கம் தான் கறியும் தசையுமா ரத்தமுமா சாப்பிடுது, அதெல்லாம் வெயிட்டாக போட்டுடுது. உடற்பயிற்சியும் நம்ம உழைப்பும் ஆரோக்கியமாக இருந்தால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.